வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர், நம்ம நாட்டில் வந்து கேன்சருக்கான அவேர்னஸ்ங்கிறது நிறையவே இருக்குது. அட் த சேம் டைம் அதே நேரம் அதுக்கான தாக்கங்களுமே நிறைய இருக்குது. இப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர்ஸ்னு நிறைய சொல்கிறாங்க, ஏர்லி ஸ்டேஜ் அதை நிறைய சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன டாக்டர்? ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிஸ், கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒரு கட்டுக்கடங்காமல் ஒரு தசை வளர்றதை தான் கேன்சர்னு சொல்கிறோம். அதாவது ஒவ்வொரு மார்பகத்துலேருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு செல் மரபணு மாற்றத்தினால அது வளர்ந்து அது கட்டியாக மாதிரி கேன்சர் கட்டியாக அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பரவக்கூடிய நோய், அதனுடைய தன்மை கொண்டது தான் வந்து கேன்சர் நோய் அப்படிங்கிறத சொல்கிறோம். புற்றுநோய் தமிழில் சொல்லணும்னா புற்றுநோய். ஒரு இடத்துல இருந்து வளர்ந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய தன்மை கொண்டது இந்த கேன்சர் நோய். அதாவது ஒரு இடத்துல மட்டும் இருக்குது அப்படின்னா அது ஸ்டேஜ் 1. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சருக்கு அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, அந்த இடத்துல மட்டும்தான் வளர்ந்துருக்கு அப்படின்னா ஸ்டேஜ் 1. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ ஆரம்பிக்குது. அதாவது உடம்புல வந்து அரண் மாதிரி இருக்கும், அதாவது நெறிக்கட்டிகள், லிம்ஃப் நோட்ஸ்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து லிம்ஃப் நோட்ஸ்க்கு பரவி இருக்குன்னா அது வந்து ஸ்டேஜ் 2 இல்லை ஸ்டேஜ் 3 வந்து எந்த அளவுக்கு அந்த நெறிக்கட்டிகளில் பரவி இருக்குது அப்படிங்கிறத கணிக்கக்கூடியது. ஒரு உறுப்பில் இருந்து இன்னொரு உறுப்பு, சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்பக புற்றுநோய், மார்பகத்திலேருந்து ஆரம்பித்து நெறிக்கட்டிகளுக்கு பரவி மேபி அங்கேருந்து நுரையீரலுக்கோ இல்லை லிவருக்கோ இல்லை எலும்புக்கோ பரவி இருக்குன்னு வைங்க. ஸோ அதை வந்து ஸ்டேஜ் 4, ரத்தம் மூலமாக ஒரு உறுப்பிலேருந்து இன்னொரு உறுப்புக்கு பரவி இருந்த ஸ்டேஜை வந்து ஸ்டேஜ் 4 கேன்சர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜ் 4 கேன்சர்னு சொன்னீங்க, இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் டாக்டர்? அட்வான்ஸ் ஸ்டேஜுங்கிறப்போ அதோட தாக்கமும் நிறைய இருக்க தான் செய்யும். அப்போ அதுக்கான க்யூர் எப்படி இருக்கும்? ஸ்டேஜ் 4 கேன்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஒரு 20 வருஷம் முந்தைய நம்ம என்ன ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்? பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம். ஒரு 20-25 வருஷம் முன்னாடிலாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தது. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு. அதே மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட்லேயும் நிறைய வைத்திய முறைகள் வந்துருச்சு. அதாவது 20 வருஷம் 30 வருஷம் முந்தைய கேன்சருக்கு வைத்தியமே இல்லை, கேன்சருக்கு வந்தாலே ஒன்றுமே செய்ய முடியாது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கலாம்ன்ற ஒரு காலம் மாறி இப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சராக இருந்தாலும் நிறைய வைத்திய முறைகள் வந்துருச்சு. அதாவது முந்தைய காலத்தில் ட்ரீட்மெண்ட் செஞ்சால் ட்ரீட்மெண்ட்டுடைய சைடு எஃபெக்ட்ஸே ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா அந்த சமயத்துக்கு இருந்த வைத்திய முறைகள், மருந்துங்களுடைய தன்மை அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ 2025 ட்ரீட்மெண்ட் பண்ணால் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கூட வைத்தியம் பண்ண முடியும். There are a lot of medications which are available. So immunotherapy, targeted therapy, கேன்சருக்குரிய வைத்தியமே டேப்லெட்ஸில் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான வைத்திய முறைகள்லாம் இருக்கும்போது எதுக்காக அந்த கேன்சர் கட்டி வருதோ அதுக்குரிய மியூட்டேஷன், அதாவது அந்த மரபணு மாற்றத்தை அளிக்கிற மாதிரியான மாத்திரைகள் இருக்குது. இந்த மாதிரியான வைத்திய முறைகள்லாம் இருந்து நம்ம நிறையவே முன்னேறி வந்திருக்கோம். கேன்சர்னால் வைத்தியமே செய்ய முடியாதுன்ற நிலையில் இருந்து ஸ்டேஜ் 4 கேன்சராக இருந்தாலும் வைத்தியம் பண்ண முடியும். ஸ்டேஜ் 4 கேன்சர்லேயும் பல வருடங்கள் பிரச்சனை இல்லாமல் உயிர் வாழ முடியும். நான் க்யூர்ன்ற வார்த்தையை நான் இப்போதைக்கு ஸ்டேஜ் 4ன்னு யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் 100 ஸ்டேஜ் 4 பேஷண்ட்ஸுக்கு வைத்தியம் பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு 10% முன்ன பின்ன இருக்கலாம். அப்ராக்சிமேட்லி 10 பேர் வந்து பிரச்சனை இல்லாமல் பல காலம் உயிர் வாழ முடியும் இன்ன தேதிக்கு. டாக்டர், இப்போ பேஷண்ட்ஸுக்கு கேன்சர் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுனாவே அது ஒரு பயத்தை கொடுத்துரும் எல்லாருக்குமே. அது ஜென்ரலாக வர்ற விஷயம்தான். அந்த நேரத்தில் பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியமாக இருக்குது? பாலியேட்டிவ் கேருங்கிறது வந்து தனியான வைத்தியம் கிடையாது, கேன்சரோடு சேர்ந்த வைத்தியம். அதாவது இப்போ ஒரு கட்டி இருக்குது, கட்டினால் ஏற்படக்கூடிய வலி இல்லை கட்டினால் ஏற்படக்கூடிய விளைவு, ஸோ அதுக்குரிய வைத்தியம் தான் பாலியேட்டிவ் கேர். இப்போ வலிக்குது அப்படின்னா வலி மாத்திரை தரப்போகிறோம். கட்டி இருக்கிறதுனால தான் இந்த வலி மாத்திரையை மட்டும் கொடுத்தோம்னா என்னாகும்? கட்டி வளர்ந்துக்கிட்டே தான் போகும். மேபி அந்த சமயம் மாத்திரை சாப்பிடும்போது கொஞ்சம் வலி குறையும். பட் கட்டி ரொம்ப வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னும் அந்த வலி மாத்திரைக்கும் கேட்காது, இன்னும் ஹையர் டோசேஜ் போக வேண்டியது இருக்கும், இல்லை வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் சேர்ந்து வரும். ஸோ பாலியேட்டிவ் கேர்ன்றது என்னென்னா அந்த சிம்டம்ஸ் என்ன இருக்கோ அந்த சிம்டம்ஸ்க்குரிய வைத்தியம் பண்ணுறது. அதோடு சேர்த்து கேன்சர் கட்டிக்கும் சேர்த்து வைத்தியம் பண்ணும்போது அந்த வலியும் குறையும், கட்டியும் குறையும்.
கட்டி குறைஞ்சிச்சுன்னா வலிக்குரிய மாத்திரை தேவையில்லையே. இப்போ ரொம்ப மூச்சு வாங்குது, மேபி லங் கேன்சர்னே எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப மூச்சு வாங்குது, எதனால் மூச்சு வாங்குது? மேபி நீர் கோர்த்துருக்கலாம், இல்லாட்டி கேன்சர் கட்டி நுரையீரலில் பரவும் போது கட்டியினுடைய தாக்கத்தினால அவங்களுக்கு அந்த மூச்சு வாங்கல் சிரமங்கள் இருக்கும். கட்டி குறைஞ்சிடுச்சுன்னா மூச்சு வாங்காமல் இருக்கிறதுக்குரிய மாத்திரை போடணும்னு அவசியம் இல்லையே. ஸோ மெயின் ட்ரீட்மெண்ட்டோடு சேர்ந்து இன்டகிரேட் பண்ணி இந்த பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டையும் சேர்ந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய பேர் தப்பாக இதை புரிஞ்சுக்கிடுவாங்க. பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னா மேற்கொண்டு வைத்தியமே இல்லை போல், டாக்டர் வந்து பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாரு. அது கிடையாது. பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுன்றது கேன்சர் சம்மந்தப்பட்ட நோயினுடைய சிம்டம்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய வைத்திய முறை தான் பாலியேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம். பட் அதையும் மெயின் ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து இன்டகிரேட் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நோய் வந்துச்சு, அது எந்த விதமான நோயாக இருந்தாலுமே வந்துடுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கான ஒரு உறவினர்கள் கொடுக்குற அந்த மனதைரியமோ இல்லை அவங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையோ ரொம்ப சீக்கிரமே மெடிக்கேஷன்ஸை விட க்யூர் பண்ணிடும் அப்படிங்கிறது ஜென்ரலாக சொல்கிற ஒரு விஷயம். இதே மாதிரி கேன்சர்னு வரும்போது இந்த சோசியல் சப்போர்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீடாக இருக்குது? ரொம்ப 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 முக்கியமானது. அதாவது நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, பேஷண்ட்டை வெளியே உட்கார வச்சுருப்பாங்க, இல்லாட்டி பேஷண்ட்டை வீட்டில் உட்கார வச்சுட்டு வெறும் அட்டெண்டர்ஸ் மட்டும் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பேப்பரை பார்த்து எனக்கு என்னன்றதை சொல்லுங்கள். பேப்பரை பார்த்து வைத்தியம் பண்ணுற நோய் கேன்சர் நோய் கிடையாது. பேஷண்ட்டை பார்த்து தான் வைத்தியம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்பவே முக்கியமான விஷயம். ரெண்டாவது, பேஷண்ட்கிட்ட சொல்லாதீங்க, பேஷண்ட்கிட்ட சாதாரண கட்டின்னு சொல்லுங்கள். நோ, எப்பயுமே பேஷண்ட் கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், டாக்டர்ஸ், தேர் ஷுட் பி அ ட்ரஸ்ட் ஃபேக்டர். நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. அதாவது மூடி மறைச்சு வைத்தியம் பண்ணி நம்ம ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. எந்த நோயாக இருந்தாலும், கேன்சர் நோயிலையுமே பேஷண்ட்டுக்கு தெரியணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மருந்து கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு தான் அந்த வைத்திய முறை என்னங்கிறது நம்ம செய்ய போகிறோம். கூட வர்ற ஃபேமிலி மெம்பருக்கு செய்கிறது கிடையாது. சோஷியல் சப்போர்ட் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். இந்த சென்ஸ் பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும், பேஷண்ட்டுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் அ ஜேர்னி, அது ஒரு பயணம். டாக்டர், பேஷண்ட், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் 3 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுட்டு இட் ஹாஸ் டு பி ட்ராவல்டு. ஸோ அப்படி பண்ணும்போது பேஷண்ட்டுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். டாக்டர் நல்ல வைத்தியம் எனக்கு பண்ணுறாரு, எனக்கு குணமாயிடும் அப்படின்ற நம்பிக்கை பேஷண்ட்டுக்கு இருக்கும். பாதி நாங்கள் கொடுக்குற மருந்து, மீதி பேஷண்ட்னுடைய நம்பிக்கை, ஃபேமிலி மெம்பர்ஸ்னுடைய சப்போர்ட். மூடி வரைச்சி வைத்தியம் பண்ணாமல், அஃப்கோர்ஸ் எல்லாமே இன்னும் இருக்கிற தேதிக்கு எல்லா டாக்டர்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை, கேன்சர்னு மட்டும் இல்லை, மற்ற நோயின்னு கூட எடுத்துக்காட்டலாம். உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரியான வைத்திய முறைகள் இருக்குது, இந்த வைத்திய முறைகளில் எந்த வைத்தியம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்குன்றதையும் டாக்டருமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டர் வேறு மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க, ஃபைன். ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ், தெர் ஆர் மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ எந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அந்த ஸ்டேஜுக்கு, அந்த நிலைக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் எடுத்துக்கிறணும். ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஜனவரி மாதம் ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க. ஒரு டாக்டர் ஒரு வைத்திய முறை சொல்லியிருப்பாங்க. இல்லை நம்ம ஒரு 4 வாட்டி கூகுள் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் கழித்து இன்னொரு டாக்டர் போய் பார்ப்போம். மார்ச் மாதம் இன்னொரு டாக்டர் போய் பார்ப்பாங்க. ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் கட்டி வளராமல் இருக்குமா? இல்லை பேஷண்ட்டுடைய சிம்டம்ஸ் மாறாமல் இருக்குமா? ஹெல்த் கண்டிஷன் மாறாமல் இருக்குமா? ஸோ மார்ச் மாதம் பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கலாம். இல்லையே, ஜனவரி மாதம் சொன்ன டாக்டர் வேறு மாதிரி இல்லை வைத்தியம் சொன்னார், மார்ச் மாதம் சொன்ன டாக்டர் வேறு மாதிரி சொல்கிறாரு, இன்னும் 2 மாதம் கழித்து ஜூன் மாதம் இன்னொரு டாக்டர்கிட்ட போவாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி போகும்போது பேஷண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் ஒரு டிஸ்கனெக்ட் வரும். ஃபர்ஸ்ட் திங், யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் டாக்டர்ஸ். நீங்கள் உங்களுடைய மருத்துவரை நம்பணும். ஒரு வைத்திய முறை என்ன சொல்கிறாங்களோ அதை கவனிக்கணும். சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்க. எந்த டாக்டரும் நீ சந்தேகம் கேட்குறேன்னு அவனுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல போகிறது கிடையாது. சந்தேகம் இருக்கா கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. இப்போ கேன்சரை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் திங், யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். கைட்லைன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது யூஎஸ் கைட்லைன்ஸ் ஆர் என்சிசிஎன் கைட்லைன்ஸ், எஸ்மோ யூரோப்பியன் கைட்லைன்ஸ் எஸ்மோன்னு சொல்லுவோம். யூஎஸ் கைட்லைன்ஸில் என்சிசிஎன் கைட்லைன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இந்தியன் கைட்லைன்ஸுமே ஐசிஎம்ஆர்லேருந்து நிறைய புற்றுநோய்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க.
பேஷண்ட்ஸுக்கு புரிகிற மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. ப்ராப்பரான வெப்சைட்டில் போய் பேஷண்ட்டுக்கு என்ன கேன்சரோ அதுக்குரிய வைத்தியம் என்னங்கிறத தேடணும். அதை மட்டும்தான் படிக்கணும். எல்லா வெப்சைட்லேயும் போய் தேடி படித்தோம்னா விதவிதமான தப்பான வைத்திய முறைகளுக்கும் வழிவகுக்கும். ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் வெப்சைட்ஸ், இப்போ யூஎஸ் கைட்லைன்ஸ் வேணும்னா NCCN கைட்லைன்ஸ், யூரோப்பியன் கைட்லைன்ஸ் வேணும்னா ESMO கைட்லைன்ஸ், இந்தியன் கைட்லைன்ஸ் ICMR, இந்த 3 கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணி டாக்டருடைய அறிவுரையோட பேஷண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹேஸ் டு ட்ராவல் திஸ் ஜர்னி டுகெதர், சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய வைத்திய முறை தான் கேன்சருக்குரிய வைத்திய முறை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பேஷண்ட்ஸுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரெண்டாவது, சோஷியல் சப்போர்ட். நிறைய கேன்சர்ஸுக்கு முந்தி வைத்தியமே இல்லாத நிலையில் இருந்து இப்போ நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா கேன்சர்ஸுக்கும் வைத்தியம் இருக்குது. ஏதாவது ஒரு வைத்தியமாவது இப்போ நான் ரிசர்ச் மூலமாக கொண்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் திங், சோஷியல் சப்போர்ட் வில் பி ஹெல்பிங் த பேஷண்ட்ஸ் கெட் மோட்டிவேட்டட். ஐயோ அவனுக்கு கேன்சர் இருக்குது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அதே தப்பு. கேன்சர் வந்து தொற்று நோய் கிடையாது. நான் பேஷண்ட்ஸை 20 வருஷமாக பார்க்குறேன். தொடுறதுனாலையோ இல்லை அந்த பேஷண்ட் வந்து எனக்கு கேன்சர் பரவுன்ற ஒரு கான்செப்டும் நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கேன்சர் வந்து தொற்று நோய் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ரெண்டாவது, வைத்திய முறைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் சில சமயங்களில் ஒரு சில அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ்னு போகும்போது வைத்திய முறைகள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அ க்ரௌட் ஃபண்டிங். 100 பேர் ஒரு ரூபா கொடுத்தா 100 ரூபா, ₹1 கொடுக்கறதுனால நமக்கு ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். ஸோ தி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் கலீக்ஸ் கேன் ஹெல்ப் ஈச் அதர். நாளைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நமக்கு ஏதாவது உடம்புக்கு வரும்போது அடுத்தவங்க நமக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் சோஷியல் சப்போர்ட். ஸோ மனதளவில் பேஷண்ட்ஸுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், பேஷண்ட்ஸோட மிங்கிள் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் வித்தின் தயர் லிமிட்ஸ். மிஸ்கைட் பண்ணக்கூடாது. முக்கியமாக சொல்கிறது வந்து மிஸ்கைட் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊரில் வேறு மாதிரியான ஒரு அன்கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட்ஸ், இப்போ நம்ம ஊரில் நிறையாவே அன்கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட், சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எஸ் நமக்குரிய ப்ரூஃப் இருக்குது, அதுக்குரிய வைத்திய முறைகள் பண்ணுவோம். அன்கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் மிஸ்கைட் பண்ணுறதை தவிர்க்கணும். உங்கள் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் அந்த வைத்தியம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டிங்கன்னா அதே வைத்தியத்தை ஒரு பேஷண்ட்டு ஏற்கனவே அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தவறாக கைட் பண்ணக்கூடாது.